ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா. ஏப்ரல் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒடிஷாவோட ஃபவுண்டேஷன் டே அப்சர்வ் பண்ணுறாங்க ஓகேவா. ஒடிசாவோட ஃபவுண்டேஷன் டே அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இயர் 2025 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒடிசா அவங்களோட 88th அனிவர்சரியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, April 1 ஒடிசா ஃபவுண்டேஷன் டே அப்சர்வ் பண்ணுறாங்க. 2025ல் 88th அனிவர்சரியை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அதே மாதிரி April 1 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பேங்கர்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபவுண்டேஷன் டேயை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன் டே அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இயர் பார்த்தோம் அப்படின்னா 90th அனிவர்சரியை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. தொடங்கி என்ன ஆச்சுன்னா 90 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா. செகண்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஹாக்கியை சேர்ந்த ஓகேவா இந்தியாவோட பிளேயர் ஃப்ரம் ஹாக்கி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்தனா கட்டாரியா ஓகேவா. வந்தனா கட்டாரியா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹாக்கி இந்தியன் ஹாக்கியில் வந்தனா கட்டாரியா அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2020 ஒலிம்பிக்ஸில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அவங்களோட கெரியரோட மைல் ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். எதனாலனா, ஷி பிகேம் தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இந்தியன் விமன் டு ஸ்கோர் அ ஹேட்ரிக் இன் ஒலிம்பிக் ஹாக்கி ஹிஸ்ட்ரி ஓகேவா. ஹேட்ரிக் இன் ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன் விமென்ஸ் டீமில் கேப்டனாகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2021 பார்த்தோம் அப்படின்னா, 2021 இவங்களுக்கு அர்ஜுனா அவார்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜுனா அவார்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி 2022 பத்மஸ்ரீ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பத்மஸ்ரீ அவார்டும் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உத்தரகாண்டில் பிறந்திருக்காங்க ஓகேவா. உத்தரகாண்ட். அடுத்து தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திஸ் ஃப்ரம் அப்பாயின்மெண்ட் நியூஸ் ஓகேவா. ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னர் ஓகேவா. டெபுட்டி கவர்னராக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பூனம் குப்தா அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பூனம் குப்தாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்பிஐயோட டெபுட்டி கவர்னராக பூனம் குப்தாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மைக்கேல் பத்ரா அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஜான்வரியில் ரிட்டையர் ஆனதுனால பூனம் குப்தாவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீ இஸ் தி மெம்பர் ஆஃப் தி அட்வைசரி கவுன்சில் ஆஃப் தி 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஓகேவா. இவங்க 16th ஃபினான்ஸ் கமிஷனோட அட்வைசரி கவுன்சிலோட மெம்பராக இருந்திருக்காங்க ஓகேவா. அட்வைசரி கவுன்சில் மெம்பராக இருந்திருக்காங்க. இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னா, எஸ்பிஐ கார்ட்ஸ் இருக்குது இல்லையா. எஸ்பிஐ கார்டோட எம்டி அண்ட் சிஇஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஷலீலா பாண்டேயை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எம்டி அண்ட் சிஇஓவாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஷலீலா பாண்டேயை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஷலீலா பாண்டே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்க எஸ்பிஐயில் நியர்லி 30 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எம்டி அண்ட் சிஇஓவாக என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாயிண்ட் ஆகுறாங்க.
இவங்களுக்கு முன்னாடி யார் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எஸ்பிஐ கார்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அபிஜித் சக்கரவர்த்தி. ஓகேவா? அபிஜித் சக்கரவர்த்தி வந்து இப்போ அவங்க ரிட்டையர் ஆகுறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷீ இஸ் டேக்கிங் ஓவர். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், இட்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸசைஸ் நியூஸ். என்ன அப்படின்னா 4th எடிஷன் ஆஃப், ஓகேவா, 4th எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் டைகர், எக்ஸசைஸ் டைகர் ட்ரம்ப் எங்கே யார் ரெண்டு பேர் எந்த 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில, இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இடையில என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆந்திராவில் வந்து பிகின் பண்ணியிருக்கிறாங்க. ஆந்திராவில் நடக்குது. ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. இந்த டைகர் ட்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பைலேட்ரல் ட்ரை சர்வீஸ் 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில. எதுக்காக அப்படின்னா ஹெச்ஏடிஆருக்காக. ஸோ ஹெச்ஏடிஆர்னா என்னன்னா ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். ஓகேவா? ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப், ஏதாவது மனிதநேயத்தோட ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா அதுக்காகவும், டிசாஸ்டர் அப்போ ஏதாவது ரிலீஃப் தேவைப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில ஏற்படுத்தப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் டைகர் ட்ரம்ப். இது வந்து 4th எடிஷன். எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஆந்திராவில் விசாகப்பட்டினம்ல நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டை வந்து பிளாஸ்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 4 அஸ்ட்ரானட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, எர்த்தோட ஆர்பிட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. ஓகேவா? எர்த்தோட போலார் ஆர்பிட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க 4 அஸ்ட்ரானட்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இட் இஸ் அ ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட். ஓகேவா? ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் பிளாஸ்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்டர் எந்த மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா FRAM-2 மிஷன். இதுக்கு கீழே தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க 4 அஸ்ட்ரானட்ஸை எர்த்தோட போலார் ஆர்பிட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் நீத்தி NCAER அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ஸோட எக்கனாமிக் ஃபோரமை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்கனாமிக் ஃபோரம் போர்ட்டலை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த NCAER அப்படிங்கிறது என்னன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக் ரிசர்ச். இந்த போர்ட்டல் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா வி கேன் கலெக்ட் டேட்டா ஆன் வேரியஸ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் ஃபிஸ்கல் பேராமீட்டர்ஸ். எதுக்குன்னா பர்டிகுலர்லி ஃபார் ஸ்டேட்ஸ் அக்ராஸ் த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் எக்கனாமிக் அண்ட் ஃபிஸ்கல் பேராமீட்டர்ஸ் டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தலாய் லாமாக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தலாய் லாமாக்கு வந்து ஒரு அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. தட் இஸ் கோல்டு மெர்க்குரி அவார்டு. எதுக்கு அப்படின்னா ஃபார் பீஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த இயரோட பீஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஓகேவா? இந்த இயரோட கோல்டு மெர்க்குரி அவார்ட் ஃபார் பீஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தலாய் லாமாக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கும்பகோணம் வெத்தலை இருக்குது இல்லையா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் கும்பகோணம் பீட்டல் லீவ்ஸுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா GI டேக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல்
துவலை ஃப்ளவர் கார்லண்ட். ஓகேவா, திஸ் இஸ் ஃப்ரம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய துவலை ஃப்ளவர் கார்லாண்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது தமிழ்நாடுக்கு மட்டுமே ஜிஐ டேக் இந்த ப்ராடக்டோட சேர்த்து மொத்தம் எத்தனை ஆயிடுச்சு அப்படின்னா 62 வந்து ஆயிடுச்சு. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா வாரங்கலோட மிளகா இருக்குது இல்லையா, வாரங்கல். ஓகேவா, வாரங்கலோட சப்பாட்டா சில்லி, அதோடைய நேம் என்ன அப்படின்னா சப்பாத்தா சில்லி. இதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்பெஷலி எதுக்குன்னா இதுக்கு வந்து நேச்சுரல் ரெட் கலரிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அந்த ரெட் கலரிங்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க.